நடத்தி கொண்டிருக்கும் திரு செந்தில் குமரன் திட்ட இயக்குனர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் இந்த சிறப்புரையில் கலந்து கொண்டு முத்தாய்ப்பாக பண்பாட்டை பாதுகாப்பும் பாமரனை இலக்கியம் என்ற தலைப்பில் பேசவிருக்கும் திரு முத்துசிலுப்பன் கருவூல அலுவலர் ஓய்வு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக திரு அழகிய பெரியவன் எழுத்தாளர் திரைப்பட வசனகர்த்தா அவர்களை உரை எழுத்தும் திரை எழுத்தும் என்ற தலைப்பில் இங்கு வழங்கவிருக்கும் சிறப்பான ஒரு உரையை நான் கேட்பதற்கு வாய்ப்பளித்த அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்ற இருக்கும் அலுவலக மேலாளர் ராஜலட்சுமி அவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போட பப்புனு வந்தானே. ஆமா, பனமரத்தை தூக்கி போட பப்புனு வந்தானே. மோட்டார விட்டறங்கி பப்புனு வந்தானே. மோட்டார விட்டறங்கி பப்புனு வந்தானே. முங்குடு நீ சேவிக்கிட்டு பப்புனு வந்தானே. பப்பல பல 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 பப்புனு வந்தானே. பனமரத்தை தூக்கி போட்டு பப்புனு வந்தானே. ஆமா, பனமரத்தை தூக்கி போட்டு பப்புனு வந்தானே. இப்ப வணக்கம் சொல்றதுல ஏன் பப்புனு வரணும்? இப்போ இது தெருக்கூத்து காலத்துல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என்ன இந்த பப்புனு இன்னொரு வழி சொல்லுவாரு. நாகரிக கோமாளி வந்தேனுங்க, நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. வேலூர் புத்தக திருவிழா வந்தேனுங்க. வேலூர் புத்தக திருவிழா வந்தேனுங்க. நாட்டுக்கு செய்தி சொல்ல வந்தேனுங்க. நல்லதான செய்தி சொல்ல வந்தேனுங்க. நாகட்டு பதில் சொல்ல வந்தேனுங்க. 4 பேரு கூடு சொல்ல வந்தேனுங்க. இந்த நாட்டுக்கு சொல்ல சொல்ல புத்தக கண்காட்சிக்கு ஆணு பெண்ணு சமானன்னு சொன்னேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆமா, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. தெருக்கூத்துல பப்புனு பாட்டு போயிட்டார். ஆமா, அடுத்து ராஜா வேஷம் கட்டிருக்காருன்னு பாப்பாரு. நீங்க பாத்துருப்பீங்க மேடையில சொல்லுவாரு. ஆமா, இப்படி இந்த வணக்கம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. என்ன அதுக்கு பாட்டு போயிடுச்சா? வணக்கம் 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 வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பார்த்துட்டு சண்டை போட்டு போருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோங்க. இப்படியா வணக்கம் சொல்றதுல பல வகை இருக்குது. எங்க தெருக்கூத்து போயிட்டு சமூக நாடகம், அப்புறம் அரங்கல நாடகம், இந்த மாதிரி வேட வந்த உடனே நாம வந்தோம். ஆமா, எப்படி தெரியுமா? அன்னாட அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போடு நான் சொல்லுறதையும் கேளுங்க. அன்னாட அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போடு நான் சொல்லுறதையும் கேளுங்க. சொன்னதும் என்னவங்க உன்னத பண்புள்ள பங்க, சொன்னதும் என்னவங்க உன்னத பண்புள்ள பங்க, ஒன்னாக சேர்த்து வாங்க ஒரு விஷயமுங்க, கவனமா காத கொடுங்க. அண்ணே, ஒன்னாக சேர்ந்து வாங்க ஒரு விஷயமுங்க, கவனமா காத கொடுங்க. இப்படி பப்புனு வணக்கம் சொல்றதுலயே பாதுகாப்பு கூட அதுக்குள்ளார வேஷம் கட்டி எல்லாம் தயாராகிடுவாங்க. ஆமா, இப்போ பாமர மக்களுடைய இலக்கியம் சொன்னா என்ன? இலக்கியம் சொன்னாலே கற்றோர்கள் எழுதுதானே இலக்கியம். ஐயா இருக்காங்க பெரியவங்க. எத்தனை நாவல் எழுதியிருக்காரு, எத்தனை சிறுகதை எழுதியிருக்காரு. அவர் எழுதிய முதல் சிறுகதை தீட்டு என்கின்ற ஒரு சிறுகதையை நாங்கெல்லாம் இந்த ஊர் முழுக்க தெரு தெருவா அப்பெல்லாம் அச்சியார்ல கையிலேயே எழுதி அதை பிரதி எடுத்து கைப்பிரதியாகவே அந்த தீட்டு என்கின்ற முதல் சிறுகதையை நாங்கள் சுமந்தோம்.
அந்த சிறுகதை பத்தி ஞாபகம் சொல்லுங்க. தொட்டா தீட்டுன்னு தீண்டாம பேச்சு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டுன்னு தீண்டாம பேச்சு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் தொட்டாலே தீட்டுங்கிறான். இல்லைன்னு சொன்னா குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பானா. இவ்வளவு பேர் போராடி போராடி இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர்கள் போராடி இன்றைக்கு தமிழகத்தை முன்னேற்றுகின்ற நிலையில இன்னைக்கு. ஆனா நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் கூட இன்னும் நம்ம மக்கள் மத்தியிலே சமமாக நடத்துகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகிற என்ற ஒரு இன்றைக்கு இருக்கின்ற மக்களிடையே இருக்கின்ற ஈர்ப்பு என்பது இன்றைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு புத்தக திருவிழா பார்த்துன்னு சொன்னா முன்னெல்லாம் புத்தக திருவிழா என்ன பேர்ல நடத்துவாங்க? புத்தக திருவிழா, அதாவது புத்தக அதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷன், அப்புறம் தான் அது கண்காட்சி. இப்ப என்ன பேரு? திருவிழா. திருவிழானா என்னங்க இருக்கணும்? திருவிழானா காட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காதல் இருக்கணும்பா. காதல் இந்த தயா எல்லாம் சரியா இருக்கா? திருவிழா தான் ஞாபகம் வருமா? உனக்கு எல்லாம் காதலிக்க தெரியுமா? ஏன்னா அவர் காதலிச்சு திருமணம் பண்ணாரு, அதனால அவருக்கு நிறைய புரியுது. ஆமா, நீங்க நான் அந்த அளவுக்கு அனுபவம் நம்ம கம்மி. அண்ணே, ஆமா, காதலிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. அது என்ன சுகம்? புத்தகத்தை காதலிச்சு பாருங்க, அது உங்களுக்கு என்ன சுகம் இருக்குன்னு தெரியும். அதுக்குதானே வந்திருக்காங்க மக்கள்லாம் இங்க. யாரும் நீங்களும் பேசுறீங்க, அவங்களும் பேசுறாங்க, யாரும் ஒருத்தரும் கைத்தட்ட மாதிரி தெரியல. அதனால் புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது. கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை, ஒவ்வொரு நொடி பொழுதை, கடந்த காலத்தை, நிலைகாலத்தை, எதிர்காலத்தை, ஒவ்வொரு நொடி பொழுதை, உலகை, மனிதரை, ஆமா, நேசத்தை, நாசத்தை, உலகை, மனிதரை, நேசத்தை, அழகிய மலரை, அழுகுண்டை, வெற்றியை தோல்வியை, நேசத்தை, பாசத்தை. இப்படியா புத்தகத்தை போய் பார்த்தா தானே தெரியும் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஆமா, புத்தகம் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன நான் அதை கூப்பிடுதேன். புத்தகம் உன்னை மடியில் கிடத்தி ராஜா ராணி கதைகள் சொல்லும். புத்தகம் உன்னை மடியில் கிடத்தி ராஜா ராணி கதைகள் சொல்லும். புத்தகங்களில் எத்தனை பேருலகம், புத்தகங்களில் அடடா எத்தனை பேருலகம். தன்னே தானே, தன்னே தன்னே தானே, தன்னே தன்னே தானே, தன்னே தானே, தன்னே. சரிங்க, இன்றைக்கு நாட்டுப்புறவியல் இலக்கியம் என்பது ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி இலக்கியம் என்பது கற்றவர்கள் எழுதிய இலக்கியம். ஆமா, அப்போ இப்படி வாய்மொழியாக, வழி வழியாக, மரபு வழியாக முன்னோர் காலத்திலிருந்து ஒரு இலக்கியம் இன்றைக்கு வலிவாக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்குது. அதே தமிழகத்தினுடைய தமிழ் சூழலிலே படைக்கப்பட்ட இந்த நாட்டுப்புறவியல் இலக்கியம் என்பது பல நெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அறிவொளி காலத்துல மக்கள் அறிவியல் இயக்கங்கள் சொல்லிட்டு இருந்து 1990 ஐநா சபைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் ஆரம்பிக்கிறீங்க? திடீர்னு ஏன் 90 ஆரம்பிச்சீங்க? 90 ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அப்போ ஐநா சபை என்னன்னா ஒரு கணக்கெடுப்பு செய்யறாங்க. கணக்கெடுப்பு உலகத்துல எவ்வளவு பேரு படிச்சிருக்காங்க, படிக்காத இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை படிக்கல. ஆமா, 1990 உலகத்தினுடைய மக்கள் தொகை 600 கோடி சார். 600 கோடி. ஆனா கணக்கெடுப்புல என்ன பார்த்தான்னு சொன்னா 6 ஒருவர், அந்த 600 கோடி பேர்ல 6 ஒருவர் உலகத்துல படிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு சொல்லுது. ஓஹோ, இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கு சொல்ல பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்தியாவில் பாதி பேர் படிக்கல. ஆமா, அன்னைக்கு பாதி பேர்லாம் இல்ல. என்னன்னு சொன்னா
45% நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஆமா 45% இந்தியாவில் இருக்கிறவங்க எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐநா சபை வெளியிட்டது. அப்பொழுது மறைந்த மதிப்பிற்குரிய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கிறார். உடனே கூப்பிட்டார், இந்த கல்வியை எப்படியாவது, இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கும், இன்னும் 10 ஆண்டு காலத்துல இன்னொரு செய்தி சொல்லியாச்சு, இந்தியாவில் தாண்டா உலகத்திலே அதிகமான பேர் எழுத படிக்க தெரியாம இருக்க போறாங்க, நீங்க என்ன செய்யணுமோ செய்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரதமர் அவர்கள் மக்கள் அறிவியல் இயக்கங்கள், அது என்ன மக்கள் அறிவியல் இயக்கங்கள்? மக்கள் எல்லாம் பங்கேற்கிற திட்டம். ஆமா, மக்கள் பங்கேற்கிற திட்டம்னு வச்சுக்கலாம். தேர்வு இருக்கும். ஆமா, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கேரளாவில் என்ன இருக்கும், புதுச்சேரியில புதுச்சேரி அறிவியல் இயக்கம், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மராட்டியத்துல ஏகலைவா, அடுத்து ஆந்திராவில் ஜனநாட்டிய பஞ்சாயத்து. ஆமா, இப்படி பல மக்கள் அறிவியல் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய அளவில் மிகப்பெரிய எழுத்தறிவு இயக்கத்தை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போட்டு தேசிய எழுத்தறிவு இணையம் அப்படின்னு சொல்லி நேஷனல் லிட்ரேசி மிஷன் தொடங்கினாங்க. அதை பார்த்துன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிக அற்புதமான தகவல் கிடைச்சாங்க. அறிவொளி இயக்கத்தினுடைய தந்தைன்னா யாருக்கு தெரியுமா? டாக்டர் ஆத்ரேயா, பொருளாதார வல்லுநர். அடுத்தது இப்போ சமீபத்தில் பார்த்துன்னு சொன்னா முனைவர் பார்த்தீங்கன்னா மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு அடிக்கடி நாட்டில் எது நடந்தாலும் இஸ்ரோ ராக்கெட் விட்டாலும் சரி, பூனை பால் குடிக்குது, பாம்பு பால் குடிக்குது, தேரு பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு சில முட்டாள்தனமான பகுத்தறிவுக்கு எட்டாத மூடப்பழம் சொன்னாலும் அவர் தான் முதல்ல டிவியில் தோன்றி இதுதான் அறிவியல் இருக்குது, அது பின்னாடி இது அறிவியல் முறைப்படி இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் தான் விளக்கம் சொல்வார். அவர் இயல்பா என்ன சொன்னா ஒரு ரயில்வே தொழிலாளி, அப்புறம் எப்படி விஞ்ஞானி ஆனாரு? அதுதான் முக்கியமான செய்தி. மக்கள் அறிவியல் இயக்கங்களிலே பணியாற்றியவர்கள் எப்படி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த அறிவியலை பரப்புவார்கள், எப்படி அவர்கள் விஞ்ஞானி ஆக்க முடியும் சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய மூத்த விஞ்ஞானி அவர்கள் தாவி வெங்கடேஸ்வரன் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்தான் ரயில்வேல 4 ஆண்டு காலம் பணி செய்து அந்த பணியை விடுத்துவிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறார். தமிழ்நாடு அறிவியலே துளிர் என்ற பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. துளிர் என்ற பத்திரிகை 1987 முதன்முதலாக தொடங்கின போது அவர் அதற்கு ஆசிரியராக பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க பல நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு 3 லட்சம் பிரதிகள் அந்த துளிர் புத்தகம் இன்றைக்கு அறிவியலில் வெளிவரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்தகம். ஆங்கிலத்தில் ஜந்தர் மந்தர். இந்த 2 இதழ்கள் தான் இன்னைக்கு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக வெளியிடுகின்ற மிகப்பெரிய அறிவியல் புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் மாடசாமி, இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் தோழர் செந்தமிழ் செல்வன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆம்பூர் திருப்பத்தூரில் தொடங்கி தருமன், அடுத்தது பார்த்தீங்கன்னா துரைமணி, ஆம்பூர்ல குணசேகரன், கருணாநிதி, இந்த பக்கம் அரக்கோணத்தில் சண்முகம், இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டுப்புற இசை வடிவத்தை இந்த அறிவொளி இயக்கத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய வடிவமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோழர் பிரளயன் அவர்கள் எல்லாவற்றுக்கும் நாம் மறைந்து விட்டேன் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஆசானாக இருக்கின்ற அவர்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்கள் அனைவரும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்று 9 மொழிகளில், நீங்க எத்தனை மொழிகள்ல கல்வி பாடத்திட்ட மொழி பத்தி பேசல ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா 9 மொழியில தமிழன் கலைப்பயணம் நடத்திருக்கான். அப்புறம் என்ன 3 மொழி? எங்களுக்கு 1 மொழி போதும், கூடுதலா ஒண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு 2வது மொழி ஆங்கிலத்தை படிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி விரவி கிடக்கின்றார்கள் என்று சொன்னார். ஆங்கிலத்திலே அப்பொழுது அந்த காலத்தில் மிக நிறைய களஞ்சியங்கள் ஆங்கிலத்திலே ஓய்வு பெற்கின்ற, அதனால் அதை படிக்க வேண்டும், தமிழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆங்கில கல்வியும் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்குது. அதனால்தான் இன்னைக்கு மாண்பு முதல்வர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மொழி கொள்கை தான் அப்படிங்கிற தீர்மானமா இருக்கிறேன். நாம் அதை அறிவியல் இயக்கத்தின் சார்பாக மக்கள் வரவேற்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு சிறந்த கல்வியை தர முடிகிறது சொன்னா அப்புறம் என்ன? நீங்க 3வது மொழி, நாம் எல்லா மொழிகளையும் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நாம் யாரும் எதிரி அல்ல, எந்த மொழிக்கும் யாரும் எதிரி கிடையாது. விருப்பம் படிச்சுங்க, எல்லா மொழிக்கும் உருது வேணுமா படிச்சுக்க, தெலுங்கு வேணுமா படிச்சுக்க, மலையாளம் வேணுமா படிச்சுக்க, ஹிந்தி வேணுமா படிச்சுக்க, எல்லாம் படிச்சுக்க. திணிக்காதுன்னு சொல்றோம். திணிக்காதுன்னு சொல்றோம். பாலு சொன்னாரு திணிக்காதுன்னு. திணிப்புக்கும் கொடுப்பதற்கு இல்லையா? அதனால தான் அறிவொளி இயக்கத்துல நம்ம பாடம் நடத்துவதற்கு என்ன பாடல ஏ தந்தனானே 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 தந்தனானே
தந்தனானே தந்தனானே தந்தனானே தந்தனானே தந்தனால போடுங்க என் தங்கமே தங்கம் எழுத படிக்க எழுந்து வாருங்க தந்தனா தாள போடுங்க என் தங்கமே தங்கம் எழுத படிக்க எழுந்து வாருங்க. இப்படி கல்லாத மக்கள்கிட்ட போயிட்டு நீங்களாம் படிக்கல, எல்லாரும் நாளைக்கு அறிவு வேணா யார் வருவாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்களுக்கு படிச்சு என்ன செய்ய போறோம், போங்க வேலை செய்ய. அதனால அரசு என்ன சொல்லிச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு அன்பாட போயிட்டு, ராஜா நீயே வந்து படிங்க, இலவசமா அவங்களுக்கு சொல்லி தரோம். அவங்க என்ன சொன்னாங்க, வயசாயிடுச்சு எங்களெல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு ஆப்போ தெரியாதாங்க. ஆமா நான் பா போட்டு கத்துக்கிட்டோம், பா போட்டு கத்துக்கிட்டோம். ஆமா பட்டா படி பட்டா ஆட்சியர் மதிப்பிற்குரிய திருமிகு ராமசுந்தரம் அப்பொழுது இது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல 30 வயதுக்கு மேல 60 வயதுக்குள்ளார 5 லட்சம் பேர் படிக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்தாங்க. எவ்வளவு? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் அறிவொளி இயக்கத்துல நாம் எல்லாம் இன்னைக்கு அன்னைக்கு 6000 வருவாய் கிராமங்கள். ஆமா 6000 கிராமங்கள். வேலூர் 6000 கிராமங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அறிவொளி களத்திலே பணியாற்றிய நான், முகில், தோழர் செந்தமிழ் செல்வன், கருணாநிதி, குணசேகரன், சண்முகம் எல்லாரும் 6000 கிராமத்துக்கு போயிருக்கோம். நாம மட்டுமா போனோம்? நம்ம நிறைய தொடர்கள், தன்னார்வலர்கள். இந்த மாவட்டத்திலே 45,000க்கு மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் அந்த அறிவொளி இயக்கத்திலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் கல்லாத மக்களுக்கு என்று வந்தாங்க. எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமல் செய்வோம், இப்படி முழக்கம் போட்டு வந்தாங்க. ஆமா இரவு பகலா போகும். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் வந்து மேடை போட்டாங்க. அதனால ஊர் ஊரா போவோம். அப்ப வந்து எனக்கு என்ன வேலை, நான் அரசு வேலையில இருக்கிறப்போ ஐயா மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டார், நீங்க ட்ரெஷரியில இல்லைன்னா பரவாயில்ல திருப்பன், யாராச்சும் ஒருத்தர் பில்ல பாஸ் பண்ணிக்காங்க, நீங்க வந்துருங்க அப்படின்ட்டார். கணக்கு போட்டு ஆளுக்கு ஆமா நீங்க மக்களுக்கு பாருங்க, முதல்ல வரவு செலவு கணக்கு எடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா அதை அவங்க பாத்துக்காங்க, நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி எங்கெல்லாம் சேர்த்து விட்டு இன்னைக்கு அது பேசலாம் வந்துட்டார். ஆமா நான் பார்த்துன்னு சொன்ன அக்டோபர் 2, 1990 முதல் நவம்பர் 14 வரை நான், தோழர் தயாநிதி, சங்கரி, வெட்டுவானம், சுப்பிரமணி, சேகர், குடியாத்தம், அடுத்து சதாசிவம், திருச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பேர். அப்பெல்லாம் பார்த்துன்னு சொன்னா இந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கு பார்த்துன்னு சொன்னா படித்த இளைஞர்கள், உங்களுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, டைட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்க சோத்தெல்லாம் எழுதிருப்பாங்க. இந்த கலை பயணத்துல என்னோடு பங்கேற்றவர்கள், அரசு ஊழியர்களோடு, ஆசிரியர்களோடு, அந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் பங்கேற்ற பல தோழர்கள் அதுல பங்கேற்று கலை பயணத்துக்கு வந்தாங்க. எங்களுக்கு என்ன, யாரும் எங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வச்சு கலை பயணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சூறெல்லாம் போட மாட்டோம். கலை நிகழ்ச்சி நடத்தி முடிப்போம். அங்க முடிஞ்ச உடனே என்ன ஏந்துவோம், துண்டு ஏந்துவோம். அந்த உண்டியல்ல துண்டுல போடுற காசு வச்சுதான் இன்னைக்கு சாப்பாடு. எங்களுக்கு அரசு வந்து அப்போதைக்கு நிதி இல்லை, அதுக்கு பிறகுதான் அறிவொளி இயக்கத்துல நிதி வருது. ஆனா முன்னோட்ட கலை பயணத்திற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அப்போதைக்கு இருந்த வேலூர் மாவட்டத்துடைய மக்களுடைய உணர்வோடு தான் அந்த கலை பயணத்தை நடத்தியது. இதே கோட்டையில எத்தனை கலைக்குழு தெரியுமா? ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு கலைக்குழு, நகரத்துக்கு ஒரு கலைக்குழு, 450 பேர் கலைஞர்கள். இதே கோட்டை மைதானத்துல மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அறிவொளி துவக்க விழா நடக்குது. அன்றைக்கு இருந்த நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திருமிகு விஸ்வநாதன் அவர்கள், அவர்தான் அந்த அறிவொளி இயக்கத்திலே. அடுத்து புலவர் இந்திரகுமாரி அவர்கள், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் திருமிகு ராமசுந்தர் தலைமையில் இந்த கோட்டை மைதானத்திலே அந்த அறிவொளி இயக்கம் துவங்கியது. 3 மேடை. ஐயா மாவட்ட ஆட்சியர் நடு மதியத்தில் உட்கார்ப்பார். இங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும், அடுத்த அந்த மேடை கலைஞர் 450 பேரும் 30 கலைக்குழுவும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தான் அறிவொளி இயக்கத்தில் தொடங்கப்பட்டது. அப்போ அறிவொளி இயக்கத்துல இந்த மரபு சார்ந்த கலை இலக்கிய வடிவத்தை பயன்படுத்துவது என்று முடிவெடுத்த மக்கள் அறிவியல் கூட்டமைத்தான். அப்பொழுதுதான் இந்த இலக்கியம் என்பது சாதாரண பாமரனுடைய இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாத்தான் அவங்க கிட்ட போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்து மக்கள் கலைஞர்கள் பாடல் சொல்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் இசைக்காக மரபு கலைகளை போற்றி பாடுகின்ற விடுகதையாக இருந்தாலும், பழமொழியாக இருந்தாலும், கூத்தாக இருந்தாலும், நாங்க சொன்னலையா பப்புன்னு பாட்டு. ஏன் பப்புன்னு பாட்டுன்னு சொன்னா, ஒரு நாடகம் நடக்குது. எனக்கு வந்து அப்போ ஒரு 8 வயது 9 வயது இருக்கும். ராஜா வந்தார். ராஜா வந்து பாட்டு முடிஞ்ச உடனே, பப்புன்னு முடிஞ்ச உடனே ராஜா என்ன சொன்னாரு, அடே மனையா காவலா இங்க வேணார். வந்தாரு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா,
நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ இன்னும் வேற பக்கம் பார்த்து நிற்கிறீங்க. ஐயா அடுத்த வேஷம் தயாராச்சேன்னு பார்க்க சொன்னாரு, 6 மணி புட்டிக்காரு பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அது உன் வேலை இல்லை, வேற ஆளை பார்த்தவர் சொன்னார். உடனே அந்த கூட்டத்தில் கூத்து பார்த்துருக்கிற ஒரு அம்மா வந்து, ஏய் என்ன அண்ணனு போய் வாடா போடான்ற அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனு போய் கூத்து எல்லாம் மக்கள்லாம் பார்க்குற கூத்து பார்க்கறத விட்டு இந்த அம்மா யாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா சொல்றாங்க, யாரா இருக்கும்